ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கார்த்திகை தீபம் என்னைக்கு வரப்போகுது, அப்புறம் விளக்கு ஏற்றக்கூடிய நேரம், அப்புறம் விரத முறைகள், அப்புறம் எத்தனை மணிக்கு நம்ம விளக்கேற்றணும், எத்தனை விளக்கு ஏற்றணும், இதை பற்றின பதிவுகளை இதை பற்றின விளக்கத்தை நம்ம தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த கார்த்திகை தீபத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு கார்த்திகை இந்த கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருவதை தான் அந்த நாளில் தான் நம்ம கார்த்திகை தீபம் கொண்டாடுவோம். இது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் சிவ வழிபாட்டிற்கும் மிகவும் ஒரு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கும் விரதம் இருக்கலாம். சிவபக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கும் நீங்கள் தாராளமாக விரதம் இருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு நம்மளுக்கு அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றுவாங்க. அண்ணாமலை தீபம், அதுவும் இந்த திருவண்ணாமலையில் அன்னைக்கு ஏற்றக்கூடிய அந்த தீபம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வரனால முருக வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுது. அந்த கிருத்திகை நட்சத்திரம் நம்மளுக்கு என்னைக்கு வருதோ எவ்வளவு நாளாக கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வர நாளில் தான் நம்ம கார்த்திகை தீப வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விரதங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அன்னைக்கு காலையிலே குளிச்சுட்டு மாலை 6 மணி வரைக்கும் கண்டிப்பாக விரதம் இருக்கணும். ஒரு சில பேர் உணவெல்லாம் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. ஒரு சில பேர் உடல்நிலையை பொறுத்து ஒரு வேளைக்கான உணவு விரதம் எடுப்பாங்க. அதுக்குன்னு நீங்கள் தண்ணி எதுவும் குடிக்காமலாம் விரதம் இருந்தாதீங்க. தண்ணி குடிக்காட்டி நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகி நம்மளுக்கு மயக்கம் வந்துடும். ஸோ அதனால் தண்ணியெல்லாம் குடிச்சிக்கோங்க. ஜூஸ் குடிக்கலாம். அதுக்கப்புறமா ஏதாவது லைட்டான உணவுகள் சாப்பிடலாம். ஒரு வேளை மட்டும் சாப்பிடலாம். சில பேருக்கு சாப்பிடாம இருந்தால் தலை சுற்றல்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு வேளை உணவு சாப்பிட்டுட்டு காலையிலையும் மாலை நேரமும் விரதம் இருக்கலாம். இல்லை காலையில் மட்டும் சாப்பிட்டுட்டு மதிய வேளை ஃபுல்லாக நீங்கள் விரதம் இருந்து 6 மணிக்கு உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். விரதம் முடிக்கும் முன்பு நம்ம அண்ணாமலையாரோட அந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் நம்ம விரதத்தை முடிக்கணும். ஒரு சில பேர் மௌன விரதம் கூட இருப்பாங்க சிவபெருமானை நினச்சி. நீங்கள் அப்படி மௌன விரதம் இருக்க தொடங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடங்குங்க. இல்லை ஓம் நம சிவாயங்கிற மூல மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் தொடங்குங்க. என்ன விரதம்னாலும் நம்ம இருக்கலாம் அன்னைக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைந்தபட்சம் 27 விளக்குகள் ஏற்றணும். அதிகபட்சமாக எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் நம்ம வீட்டில் ஏற்றிக்கொள்ளலாம். அப்புறம் விளக்கு எங்கெங்கெல்லாம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முற்றத்தில் விளக்கு ஏற்றணும். அதுக்கப்புறம் பூஜை அறையில் ஏற்றணும். அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லேயுமே குறைந்தபட்சம் 2 விளக்குகள் ஏற்றணும். ஒரு சில பேர் வீடெல்லாம் சின்னதாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ஹாலும் கிச்சனும் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க எங்கெல்லாம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ரூமில் நம்ம நிறைவாக ஏற்றிக்கொள்ளணும். பாத்ரூம்லேயும் மறக்காமல் ஏற்றி வச்சுருங்க. ஸ்டோர் ரூம் இருந்துன்னா அதுலேயும் 2 விளக்கு ஏற்றி வைங்க. பால்கனி எங்கெல்லாம் உங்களுக்கு ரூம்ஸ் இருக்கோ அதிலெல்லாம் நீங்கள் கட்டாயமாக 2 விளக்குகள் ஏற்றணும். பூஜை அறையில் விளக்கு இங்கே எப்பவுமே ஏற்றுற விளக்கை தாண்டி ஒரு 5 விளக்காவது குறைந்தபட்சம் ஏற்றணும். ஆனால் அன்னைக்கு கிருத்திகை வரனால நம்ம சர்க்குண கோலம் போட்டு நம்மளுக்கு 6 விளக்கு வைக்கலாம். அப்படி வச்சோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அந்த விளக்கு நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். முருகப்பெருமானுக்கும் அதே மாதிரி தான். ஏதாவது பூக்கள் கிடைத்தது அப்படின்னா அந்த பூக்களை கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெய்வேத்தியம் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பொரி, அப்புறம் சர்க்கரை, அப்புறம் இந்த கடலை இதெல்லாம் சேர்த்து இந்த உருண்டை மாதிரி பிடிச்சி வைப்பாங்க. இல்லை தனித்தனியாக நீங்கள் வைக்கலாம். பொரி, கடலை, அப்புறம் பழம், பாக்கு, இந்த மாதிரி வெத்திலை இதெல்லாம் வைக்கலாம். எல்லாமே வைக்கலாம். முருகப்பெருமானுக்குன்னா தேனும் தினைமாவும் தேன் கலந்து வைக்கலாம். அப்புறம் வெறும் தேன் வைக்கலாம். உங்களுக்கு என்ன நைவேத்தியம் வைக்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த
என்னைக்கு வந்து நம்மளுக்கு கார்த்திகை தீபம் வருது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் 13ஆம் தேதி வந்து கார்த்திகை தீபம் வந்து வருது. ஆனால் இவ்வளவு நாள் வந்து நம்மளுக்கு வந்து கார்த்திகை தீபம் வந்து கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரனால தான் வந்து கார்த்திகை தீபமாக வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து இந்த வருஷம் என்ன ஒன்றுன்னா கார்த்திகை தீபம் முடிந்ததுக்கு மறுநாள் தான் வந்து பௌர்ணமி வருது. அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம், என்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் வந்து நம்ம வந்து ஏற்றணும் அப்படின்னு. நம்ம வந்து 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் வந்து தீபம் வந்து ஏற்றணும். அன்னைக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரத்தை தான் நம்ம வந்து முதன்மையாக பார்க்கணுமே தவிர பௌர்ணமியே கிடையாது. ஸோ அதனால் கிருத்திகை நட்சத்திரம் நம்மளுக்கு வந்து 13ஆம் தேதி தான் வருது. ஸோ அதனால் அன்னைக்கு வந்து நம்ம வந்து விளக்குகள் வந்து ஏற்றலாம். விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக அந்த விளக்கு ஏற்றக்கூடிய நேரம் வந்து மாலை 6 மணி. அந்த மாலை 6 மணிக்கு நீங்கள் வந்து விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி அண்ணாமலையாரோட அந்த அர்த்தநாதீஸ்வரராக வந்து அவர் வந்து நம்மளுக்கு வந்து காட்சி தருவார். அந்த காட்சியை வந்து கண்கூடாக பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து போயிட்டு விளக்கு ஏற்றலாம். கண்டிப்பாக வீட்டில் வந்து கோலங்கள்லாம் எல்லாரும் போட்டிருப்பீங்க. அந்த கோலத்துலேயும் வந்து மறக்காமல் விளக்கு வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் வீட்டில் வந்து கோலம் போட்டு நடுவில் வந்து ஒரு குத்து விளக்கு வச்சு அதை சுற்றி அகல் விளக்கு வைக்கிற பழக்கம்லாம் இருக்கும். அப்படி வச்சாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எவ்வளோ விளக்கு வைக்கணும்னு தோணுதோ அவ்வளோ விளக்குகள் வந்து நீங்கள் வந்து ஏற்றலாம். கண்டிப்பாக அன்றைக்கி வந்து உங்கள் வீடே வந்து வெளிச்சமாக்குவதற்கு இந்த விளக்குகள் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையிலையும் வந்து அதே மாதிரி வெளிச்சத்தை வந்து தரும். கிருத்திகை நட்சத்திர நேரம் வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6:51 முதல் 14/12/2024 காலை 4:56 வரைக்கும் இருக்குதுங்க கிருத்திகை நட்சத்திரம். அன்னைக்கு தான் வந்து நம்ம வந்து மாலை 6 மணிக்கு வந்து தீபம் ஏற்றணும். அதுக்கப்புறமா வந்து தீபம் ஏற்றுற நேரம் வந்து நான் முதலே சொல்லிட்டேன் 6 மணின்ட்டு. அதுக்கப்புறம் பௌர்ணமி வந்து என்ன நாளில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/12/2024 மாலை 4:17 மணி முதல் அப்புறம் வந்து 15/12/2024 மாலை 3:13 மணி வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து கார்த்திகை தீபத்தில் வரக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து வருது. நம்ம வந்து கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு வந்து விளக்கேற்றணும். ஒரு சில பேர் வீட்டில் வந்து பௌர்ணமி அன்னைக்கும் வந்து விளக்குகள் ஏற்றுவதாக வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து எவ்வளவு தீபங்கள் ஏற்ற முடியுமோ அவ்வளவு தீபங்கள் வந்து நீங்கள் வந்து ஏற்றிக்கொள்ளலாம். இது வந்து முருக வழிபாட்டுக்கும் உகந்த நாள், சிவபெருமான் வழிபாட்டிற்கும் உகந்த நாள். நீங்கள் வந்து விரதம் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னாலும், விரதம் இல்லாமல் வெறும் சாமி மட்டும் கும்பிட்றீங்க அப்படின்னாலும் அன்னைக்கு வந்து உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு 3 பேருக்காவது ஏதாச்சும் அன்னதானம் வந்து வாங்கி கொடுங்க. அன்னைக்கு வந்து அன்னதானம் வந்து நீங்கள் வந்து பசியாக இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் செய்யும்போது உங்களுக்கு வந்து சகல விதமான பாவங்களும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கி உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஒரு ஒரு பாக்கியம் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து சேரும். அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன எதற்காக நம்ம வந்து அன்னைக்கு வந்து தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா நானுங்கிற ஆணவத்தை அழிக்கிறதுக்காகத்தான் சிவபெருமானே வந்து அண்ணாமலையில் வந்து அன்னைக்கு வந்து காட்சி தந்த நாள். அவங்கள வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு பிரம்மதேவரும் போயிருப்பாங்க. அவங்களாலையும் பார்க்க முடியாது, தலையையும் பார்க்க முடியாது, கீழே வாழையும் பார்க்க முடியாது. அது வந்து ஒரு உருவமே இல்லாத ஒரு ஸ்வரூபமாக வந்து சிவபெருமான் வந்து அன்னைக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து அக்னி ரூபமாகவும் அன்னைக்கு தான் வந்து காட்சி தந்திருக்காங்க. அதனால தான் வந்து அந்த திருவண்ணாமலை வந்து யாருக்குமே எட்ட முடியாத ஒரு மலையாக இருக்கிறதுனால தான் அதை வந்து திருவண்ணாமலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆணவம், நானுங்கிற ஆணவம் வந்து என்னைக்கு வந்து நம்மளுக்கு அழியுதோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து தெய்வ வழிபாடு, தெய்வ உணர்வுகள், தெய்வம் இருக்குது அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வரும். அப்போதான் நம்ம வாழ்க்கையிலையும் வந்து ஒரு முன்னேற்றமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து உண்மையான ஒரு விஷயம். நம்புறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக இருக்கிறார். நம்பாதவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடக்கும்போது தான் அனைவருமே வந்து நம்ம வந்து கடவுளை வந்து தேடி போவோம். அது வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ ஆனால் அந்த மாதிரி
உங்களுக்கும் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கார்த்திகை தீப வழிபாட்டில் வந்து விரதம் இருந்து உங்களோட வேண்டுதல்களை வந்து கடவுள்கிட்ட வந்து சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும். அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான பதிகங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா, சிவபெருமானுக்கு நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா சிவபுராணம், சிவபெருமான் சம்மந்தப்பட்ட பாடல்கள் வந்து பாடலாம். முருகருக்கு வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணலாம். கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா, அப்புறம் வந்து வேல்மாறல் கூட படிக்கலாம். உங்களுக்கு வந்து என்னென்ன படிக்கணும்னு தோணுதோ அது எல்லாமே நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு வந்து முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவணபவா இல்லை ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கமெண்ட் மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் நம்மளோட வீடியோக்களை வந்து முழுசாக பார்க்குறீங்கன்னு நான் வந்து பார்த்து தெரிந்து கொள்வேன். இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.